ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு உரையாற்றி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை காணலாம். நடைபாதைகளில் போக்குவரத்து திட்டத்தின் கீழ் பேருந்து தட சாலைகள் 170 கிலோமீட்டர் நீளத்திற்கு 200 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும். நீர்வழி கால்வாய்களை சீரமைத்தல் பெருநகர சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வெள்ள தடுப்பு பணிகள் ஒரு பகுதியாக ரூபாய் 95 கோடி மதிப்பீட்டில் ஓட்டேரி நல்லா மற்றும் விருகம்பாக்கம் கால்வாய்களை தடுப்பு சுவர் கொண்டு உயர்த்தவும், குப்பைகள் தேங்காமல் இருக்க பாதுகாப்பு வேலிகள் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த 52 கோடி மதிப்பீட்டில் புதிய பூங்காக்கள், பொதுநர இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்படும். நீர்நிலைகளை புறமணித்தல் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களை மறுசீரமைத்து நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்கவும், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்பினை தவிர்க்கவும் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள பசுமையாக இயற்கை சூழ்நிலை ஏற்படுத்த 60 கோடி மதிப்பீட்டில் 30 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும். சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் பொருட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அனைத்து மண்டலங்களிலும் ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் மயான பூமிகளில் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியின் கள்ளிக்குப்பம், வில்லிவாக்கம் மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் இறைச்சி கூடங்களை நவீன வசதிகளுடன் 60 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். வணிக வளாகங்கள், தகவல் தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் பிற துறைகளில் பெருகி வரும் இடைத்தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு நோக்கிலும் வருவாயை பெருக்கு நோக்கிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் முக்கிய இடங்களில் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் நவீன வசதிகளுடன் கூடிய உயர்தர வணிக வளாகங்கள் கட்டி முடிக்கப்படும். பாலப்பள்ளம், நாட்டரசன் கோட்டை, புதுப்பாளையம், குன்னத்தூர், உடன்குடி, ஆரணி, ஏர்வாடி, கும்மிடிப்பூண்டி, பரமத்தி, திருப்புவனம், பர்கூர் ஆகிய 11 பேரூராட்சிகளில் ரூபாய் 49 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும். காரிமங்கலம், திப்பரப்பு, கலவை, புதுவயல், முக்கூடல், சிறுகமணி, காட்டுப்புத்தூர் மற்றும் சேரன்மாதேவி ஆகிய பேரூராட்சிகளில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 8 பேருந்து நிலையங்கள் 10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சின்னசேலம், காவேரிப்பட்டினம், ஓடைப்பட்டி, பத்தமடை, ஒடுக்கத்தூர், பணப்பாக்கம், ஆயக்குடி, அரசலூர், பீமேட்டுப்பாளையம் ஆகிய 9 பேரூராட்சிகளில் 20 கோடி மதிப்பீட்டில் புதிய சந்தைகள் அமைக்கப்படும். காரிமங்கலம், காசிப்பாளையம், வாணிப்புதூர், பர்கூர், ஏர்வாடி, அந்தியூர், பள்ளத்தூர், சிறுகமணி, கருப்பூர் ஆகிய 9 பேரூராட்சிகளில் 7 கோடி மதிப்பீட்டில் சந்தைகள் புதுப்பிக்கப்படும். திருப்பேரூர், மேட்டுப்பாளையம், அத்தானி புதிய குடிநீர் பணிகள், திருப்போரூர், மேட்டுப்பாளையம், அத்தானி, கூகலூர், ஆலங்குளம், நசியனூர், கன்னிவாடி, நாட்ராம்பள்ளி, சூலேஸ்வரம்பட்டி, ஓடைக்குளம், குறும்பலூர், பர்கூர், மல்லாபுரம், நார்னமால்புரம், சங்கர் நகர் ஆகிய பேரூராட்சிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சீரான குடிநீர் வழங்க 140 கோடி மதிப்பீட்டில் அபிவிருத்தி பணிகள் நடைபெறும். 15 கோடி மதிப்பீட்டில் பேரூராட்சிகளில் நீண்ட காலமாக செயல்பாட்டில் இருந்து வரும் குடிநீர் திட்டங்கள், பிரதான குழாய்கள் மற்றும் பயிர்வான குழாய்கள் மாற்றியமைக்கப்படும். அறிவுசார் மையம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி பெற ஏதுவாக நடப்பாண்டில் திருக்கழுக்குன்றம், மீஞ்சூர், திமிரி, அரூர், பாலக்கோடு, களமங்கலம், பர்கூர், தேங்கனிக்கோட்டை, செஞ்சி, சுவாமிமலை, வல்லம், தரங்கம்பாடி, நத்தம், கோட்டையூர், ஆலங்குடி, ஜலகண்டாபுரம், கருப்பூர், வாழப்பாடி, தேனி மாவட்டத்தில் உள்ள வடுகப்பட்டி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வேலூர் ஆகிய பேரூராட்சிகளில் 37 கோடி மதிப்பீட்டில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்படும். பேரூராட்சிகள் அனைத்து பருவ காலத்திலும் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் 295 கோடி மதிப்பீட்டில் 360 கிலோமீட்டர் நீளமுள்ள மண் சாலைகளை தார் சாலைகளாக, காங்கிரீட் சாலைகளாக, பேவர் சாலைகளாக மாற்றி அமைக்கப்படும். சேதமடைந்த சாலைகளை சீரமைத்தல் பேரூராட்சி பகுதியில் இயற்கை இடர்பாடுகள், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளால் சேதமடைந்த சாலைகள் ரூபாய் 670 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். அலுவலக கட்டிடங்கள் திருப்போரூர், திருமலையம்பாளையம், நத்தம், அரியப்பாளையம், சலங்கப்பாளையம், மணச்சநல்லூர், கிருஷ்ணாபுரம், புதுவயல், கோம்பை, தாத்தையார்பேட்டை, சின்னக்காம்பாளையம், மூலனூர், வேப்பத்தூர், திருவிடைமருதூர், கண்ணம்பாளையம், தொண்டி, பாலகிருஷ்ணம்பட்டி, வாழப்பாடி, முளகுமூடு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்புவனம், கீரமங்கலம், பூலாம்பாடி, ஓடைக்குளம், மருதூர், வடமதுரை ஆகிய பேரூராட்சிகளில் 36 கோடி மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும்.